ஜெம்டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஒரிசாவை ஆளுகின்ற பாஜக அரசுக்கு பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நமக்கு தெரிந்ததெல்லாம் முதல் மொழிவாரி மாநிலம் ஆந்திரா என்போம். அதுதான் கிடையாது. சுதந்திரத்திற்கு முன்பே 1933 பீகாரிலிருந்து சில மாவட்டங்களும் மெட்ராஸ் மாகாணத்தில் சில மாவட்டங்களும் பிரித்து ஒரிசா என்ற மாநிலம் உருவாக்கப்பட்டது. இந்திரா காந்தி அவசர நிலை பிரகடனப்படுத்தும் போது ஜெகஜீவன் ராமும் பிஜு பட்நாயக்கும் அவருடைய ஆட்சியை அகற்றுவதற்காக எதிர்கட்சிகளையெல்லாம் இணைத்து ஜனதா என்ற கட்சியை உருவாக்கினார்கள். அதன் மூலம் இந்திரா காந்தியை தோற்கடிக்கப்பட்டார். மொரார்ஜி தேசாய் பிரதமர் ஆனார். ஆனால் அந்த ஆட்சி 5 ஆண்டுகள் நிறைவு செய்யாமல் அல்ப ஆயுசுக்குள்ளே முடிந்து போனது. இதனால் ஜனதா கட்சி பல்வேறு கட்சிகளாக சிதைந்து போனது. அதில் ஒன்றுதான் பிஜு ஜனதாதளம். இவர் உருவாக்கியவர் பிஜு பட்நாயக். பிஜு பட்நாயக் ஒரிசா மாநிலத்தின் முதல்வராக இருந்தபோது அந்த மாநிலத்திற்கான தேவையான அடிப்படை கட்டமைப்புகளும் சமூக நலத்திட்டங்களெல்லாம் உருவாக்கி மக்கள் மனதில் நிலையான இடத்தை பெற்றார். அவருடைய மகன்தான் நவீன் பட்நாயக். இவர் லண்டனில் படித்தவர், ஒரியா மொழி தெரியாதவர். ஆனால் பிஜு பட்நாயக் மறைந்த பிறகு ஒரிசாவின் முதல்வராக நவீன் பட்நாயக் ஆனார். இவர் 2000 இருந்து 2024 வரை தொடர்ந்து 5 முறை முதல்வராக இருந்தார். அதாவது மேற்கு வங்காளத்தை கம்யூனிஸ்ட் கட்சி 5 முறை ஆட்சி செய்தது தொடர்ந்து. அதை இவர் 2024 சட்டமன்ற தேர்தலில் முறியடித்து 6வது முறையாக முதல்வர் ஆவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அவர் முதல்வராக இருந்தபோது அவருடைய தனிப்பட்ட செயலாளர் வி கார்த்திகேய பாண்டியன், இவரை PK பாண்டியன் என்பார்கள். இவர் ஒரு IAS. இவர் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டவர். நவீன் பட்நாயக் வயது ஆனதால் VK பாண்டியன்தான் 2024 நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் பிஜு பட்நாயக் வெற்றி பெற்றால் அவர்தான் யார்? VK பாண்டியன்தான் முதல்வர் ஆவார். அப்படி இருக்க சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது பாரதிய ஜனதா கட்சி ஒரியாவை இந்த பூர்வீக குடிய மக்கள்தான் ஆட்சி செய்ய வேண்டும், எங்கோ வெளி மாநிலத்தை சேர்ந்தவர் ஆட்சி செய்யலாமா? அது மட்டுமல்ல, உங்களின் குலதெய்வமான பூரி ஜெகநாதர் கோவிலின் செல்வங்களை அடங்கிய அறை சாவி அவரிடம்தான் உள்ளது, அது தமிழகத்தில் உள்ளது என்று பிரச்சாரம் செய்யப்பட்டது. இதை ஒரிசா மக்கள் உண்மை என நம்பி பாஜகவை ஆட்சியில் அமர்த்தினார்கள். நவீன் பட்நாயக் தோற்று போனார். பாஜக தலைமையிலான ஆட்சியில் மோகன் சரண் மாஞ்சி முதல்வராக பதவி ஏற்றார். பிரச்சாரத்தின் போது பாரதிய ஜனதா கட்சியானது டபுள் இன்ஜின் சர்க்கார் அமைந்தால் ஒரியா மாநிலம் மிகப்பெரிய வளர்ச்சி அடையும். அதாவது இந்தியா விடுதலை பெற்று 77 ஆண்டுகள் ஆகியும் ஒடிசா இன்னும் முன்னேறாமல் உள்ளது.
அதுவே எங்களுடைய டபுள் இன்ஜின் சர்க்கார் அமைந்தால் ஒடிசாவை இந்தியாவில் முதன்மையான மாநிலமாக ஆக்கி காட்டுவோம் என்று சொன்னார்கள். ஆனால் அப்படி அமையவில்லை. அவர்கள் டபுள் இன்ஜின் சர்க்கார் என்று சொல்லிக்கொண்டு நவீன் பட்நாயக்கை எவ்வளவு சிறுமைப்படுத்த முடியுமோ அதில்தான் குறிக்கோளாக இருந்தார்கள். கடந்த ஓராண்டாக ஒரிசாவில் விலை ஏற்றம், சட்டம் ஒழுங்கு, நிர்வாக சீர்கேடு இப்படி அகப்பட்டு பாரதிய ஜனதா ஆட்சி மாட்டிக்கொண்டு சிக்குகிறது. அதே சமயத்தில் நவீன் பட்நாயக் பெயரை எப்படியாவது சிறுமைப்படுத்த வேண்டும், அதிலேயே குறிக்கோளாக கொண்டிருந்தது. அதாவது 1993 மார்ச் 5 பஞ்சாயத் ராஜ் நாளாக கொண்டாடப்படும். இது ஏனெனில் நவீன் பட்நாயக் தந்தையான பிஜு பட்நாயக் முதல்வராக இருந்தபோது 1993 உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கினார். அதற்காக அவருடைய பிறந்த நாளை இப்படி கொண்டாடப்பட்டது. இப்பொழுது ஆளுகின்ற பாஜக அரசு அதை பிடிக்காததால் மார்ச் 5க்கு பதிலாக ஏப்ரல் 24 பஞ்சாயத் ராஜ் தினமாக கொண்டாடப்படும் என்று சொன்னது. அது மட்டுமல்ல, நவீன் பட்நாயக் கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்களையும் எம்பிக்களையும் இழுக்க பாடுபட்டது. அது நிறைவேறாமலே போனது. இன்னொன்று, ஒரிசாவில் பாஜகவுக்கான எந்த முகமும் மக்கள் அறிந்தவராக இல்லை. 2024 சட்டமன்ற தேர்தலில் மோடியை முன்வைத்துதான் ஆட்சியை பிடித்தார்கள். இதுதான் உண்மை. அதனால் 2027 உள்ளாட்சி தேர்தலிலும் 2024 சட்டமன்ற தேர்தலிலும் பாஜக மிக பெரிய தோல்வி அடையும் என பிஜு ஜனதா தளம் சொல்கிறது. இதுக்கு காரணம் பாஜகவுக்குள் நடைபெறும் முட்டல் மோதல்தான். அந்த கட்சிக்குள்ள தலைவர்கள் சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். இவற்றை சமாதானம் செய்ய அமித்ஷா முற்பட்டார். ஆனால் எதுவுமே இதுவரை கைகூடவில்லை. அதுதான் உண்மை. அது மட்டுமல்ல, நவீன் பட்நாயக் ஆட்சி காலத்தில் மாநிலத்தை வளர்ச்சி பாதைக்கும் சுகாதாரம் கல்வியிலும் மேம்பட்டது. அது மட்டுமல்ல, இந்தியாவுக்கு பேரிட மேலாண்மையை எப்படி கையாள வேண்டும் என்பதை நடத்தி காட்டினார். அதாவது வங்காள விரிகுடாவில் உருவாகும் பெரும்பாலான புயல்கள் ஒரிசாவை தான் கரை கடக்கும். ஒரு புயலின் போது ஏறக்குறைய 10,000 மக்கள் மேல் இறந்து போனார்கள். நவீன் பட்நாயக் லண்டனில் படித்ததால் அந்த பேரிட மேலாண்மையை எப்படி கையாள வேண்டும் என்பது சரியாக புரிந்து கொண்டார். ஒரிசாவை புயல் கடுக்கும் போது, ஒரிசாவை கரை கடுக்கும் போதும் பேரிட மேலாண்மையை சிறப்பாக கையாண்டு ஒரு உயிர் இழப்பு ஏற்படாமல் காப்பாற்றினால் மக்களை. அது மட்டுமல்ல, மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்து மக்கள் மனதில் ஆழமாக பதிந்து கொண்டார். இதனால் இப்பொழுது பாஜக ஆட்சி நடைபெற்றாலும் நவீன் பட்நாயக் பெயரை இன்னும் மக்கள் மனதில்தான் இருக்கிறது. இதை அவர்களால் அகற்ற முடியவில்லை. மாநிலத்தை பாஜகவை ஆண்டாலும் அதன் தலைவர், அதாவது மாநில முதல்வரான
மோகன் சரண் மாஞ்சியை மக்கள் பெரிதாகவே எடுத்துக்கொள்ளவில்லை, அவரை புகழவில்லை. எந்த புகார் மனுவாக இருந்தாலும் நவீன் பட்நாயக்கிடமும் அவருடைய கட்சி அலுவலகத்தில்தான் அளிக்கிறார்கள். இது பாஜகவின் வயிற்றில் புலி கரைக்கிறது. அதனால் நவீன் பட்நாயக்கை எப்படியாவது வரலாற்றிலிருந்து மக்கள் மனதிலிருந்து அகற்ற என்னென்னவோ நடவடிக்கைகள் எடுத்து பார்க்கிறது. ஆனால் அது முடியவே. இன்னும் சொல்லப்போனால் நவீன் பட்நாயக் மாநிலத்தை ஆண்டும் போது மத்தியில் எந்த ஆட்சி இருந்தாலும் அவற்றோடு சமாதானமாக இருந்து மாநிலத்துக்கு தேவையான வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்தார். குறிப்பாக நவீன் பட்நாயக் மத்தியில் பாஜக ஆட்சி செய்தபோது அதனுடன் நல்ல நட்புறவில் இருந்தார். அப்படி இருந்து அவரை பாஜக காலவாரி அவரை தோற்கடிக்க செய்தது. அது மட்டுமல்ல, இப்பொழுது சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. பெண்கள் பாலியல் துன்புறத்துக்கு உள்ளாகிறார்கள். இதை பயன்படுத்தி காங்கிரஸ் வீதிகள் இறங்கி போராட்டம் நடத்தி கொண்டது. இன்னும் சொல்லப்போனால் ஒரிசாவில் காங்கிரஸ் இருக்கும் இடம் தெரியாமலே இருந்தது. இப்பொழுது இதன் மூலம் மக்கள் அறியும் கட்சியாக முன்னேறியுள்ளது. ஆக காங்கிரஸ் நவீன் பட்நாயக் பாஜகவுக்கு மிக பெரிய தொல்லைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பாஜக ஆட்சியால் மக்கள் மிகவும் வெறுத்து போய் இருக்கிறார்கள். அதை சீர் செய்ய எவ்வளவு முயன்றும் முடியவில்லை. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருக்கிறது, சிரிக்கிறது. இதனால் திரும்ப தேர்தல் நடைபெற்றால் பாஜக வெற்றி பெறுமா என்பது தெரியவில்லை. இன்னொன்று, 2024 சட்டமன்ற தேர்தலின் போது கூடவே நடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரிசாவில் உள்ள 20 MP தொகுதிகளையும் பாஜகவுதான் வெற்றி பெற்றது. ஆனால் இப்பொழுது பாராளுமன்ற தேர்தலுக்கு நடைபெற்றால் அங்கு ஒரு தொகுதியும் கூட வெற்றி பெறாத நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளது. ஏனென்றால் பாஜக சொன்ன எதையும் நிறைவேற்றவில்லை. மக்கள் மிகவும் அல்லல் பட்டு கொண்டிருக்கிறார்கள். விலைவாசி உயர்வு விண்ணை முட்டுகிறது. மக்கள் அறியும் தலைவர்கள் யாரும் பாஜகவில் இல்லை. இப்படி பல்வேறு குளறுபடிகளால் பாஜக ஒரிசாவில் சின்ன பின்னமாகி கொண்டு இருக்கிறது. இது காங்கிரசுக்கும் நவீன் பட்நாயக்கும் கை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றால் நவீன் பட்நாயக் தான் முதல்வராக வருவார் என்று பல்வேறு கருத்து கணிப்புகளும் சொல்கின்றன. அது மட்டுமல்ல, நவீன் பட்நாயக்கிடம் பாஜக மிகவும் அகப்பட்டு கிடைக்கிறது. அதாவது கரும்பு ஆலையில் கரும்பை விடுவது போல் இப்பொழுது பாஜக சக்கையாக பிழியப்பட்டு வெளியே தள்ளப்படுகிறது. ஆகவே இனி ஒரிசாவில் பாஜக வெற்றி பெறுமா என்பது பெரும் சந்தேகம். மீண்டும் நவீன் பட்நாயக் தான் ஆட்சிக்கு வருவார். அதுதான் மக்கள் விரும்புகிறார்கள். ஏனென்றால் அவர் 20 ஆண்டுகளாக ஒரிசாவை கல்வியிலும் சுகாதாரத்திலும் வேலை வாய்ப்பிலும் அடிப்படை கட்டமைப்பிலும் புயல் போன்ற இயற்கை சீற்றங்களிலிருந்து மக்களை காப்பாற்றி மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்துள்ளார். மக்களை ஏமாற்றிதான் பாஜக
2024 சட்டமன்ற தேர்தலில் நவீன் பட்நாயக்கை தோற்கடித்ததுதான் என்பது உண்மை. மீண்டும் பாஜகவின் அண்ட புலகு ஆகாச புலகு இனி ஒடிசா மக்களிடத்தில் எடுபடாது. மீண்டும் நவீன் பட்நாயக்கே ஆட்சிக்கு வருவார். ஆகவே பாஜக ஒரிசாவில் விரைவில் இருக்கும் இடம் தெரியாமல் காணாமல் போய்விடும். அது மட்டுமல்ல, மோடி என்ன குட்டிக்கரணம் போட்டாலும் ஒரிசாவில் அவர் பேச்சு எடுபடாது. மக்களை ஏமாற்றி வி.கே. பாண்டியன்தான் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்படுவார். நவீன் பட்நாயக் அதைதான் விரும்புகிறார் என்று பொய் சொல்லிதான் ஆட்சியை பிடித்தது. இனி அதன் கதை வேகாது. மீண்டும் இன்னொரு தகவலோடு சந்திக்கிறேன். வணக்கம்.